ஹேவி ஸ்குவாட் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா கரூர் இருக்கக்கூடிய ஜிடி ஹோண்டாய்க்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரோட லான்ச் ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ அந்த காரோட ஈவெண்ட்டுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட பாண்டியன் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த லான்ச் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கார் ஓட்டி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லான்ச் ஈவெண்ட்டை வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ லான்ச் ஈவெண்ட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நமக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கார் ஆல்ரெடி ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா கார் லான்ச் வந்து பண்ண போகிறாங்க. எனக்கு அந்த ரெட் கலர் கிளாத் போட்டு வச்சுக்கிறத பார்த்தாலே எனக்கு பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. காரில் என்ன மாதிரி புதுமையான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனக்கு ஹைப் வந்து கிரியேட் ஆகுது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நான் பார்த்துட்டோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நேரில் வந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ கார் பாருங்கள், செம்ம பிரம்மாண்டமாக நின்றுட்டுருக்கு. இந்த காரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணி அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம VNCut சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடி இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அந்த கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வர ஆரம்பிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2024 லான்ச் ஆயிருக்க இந்த கிரெட்டா ஒரு பக்காவான எஸ்யூவி காரா இருக்கு. ஃப்ரண்ட் கிரில் சைஸ் இப்போ ரொம்பவே பெருசா மாறிடுச்சு. இதனால கார் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான எஸ்யூவி லுக்ல இருக்கு. இந்த நியூ எல்இடி டிஆர்எல் லுக் வைஸ் சூப்பரா இருக்கு. எல்இடி லைட்ஸும் புது லுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமா இருக்கு. இந்த ஹூண்டாய் லோகோ கீழே ஒரு சின்ன கேமரா கொடுத்துருக்காங்க. அதே போல பேக் சைடு லுக்ஸும் செம்ம கிளாஸா இருக்கு. என்ஜினை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா போத் பெட்ரோல் அண்ட் டீசல் வேரியன்ட்ஸ்ல வந்து கிடைக்குது. மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக்ல டாப் லெவல் ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். இன்டீரியர் லுக் வைஸ் செம்ம ஃபியூச்சரிஸ்டிக்கா கொடுத்துருக்காங்க. எல்லா கண்ட்ரோலும் ஸ்டீரிங்ஸ்லேயே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபிளாட்டான டிஜிட்டல் இன்ஃபோடெயின்மெண்ட் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கு. பிக் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்கிறதுனால இது ரொம்பவே பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருக்கு. ஸோ நாம பார்த்துருக்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக் காரு. இதுல டெடிகேட்டடான ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியான பட்டனே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேடல் ஷிஃப்டர்ஸ், ஒயர்லெஸ் சார்ஜிங், குயிக் கண்ட்ரோலர்ஸ், ப்ளூ லிங்க் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், எலக்ட்ரானிக் 8-way சீட் அட்ஜஸ்டர், ஒன் டச் விண்டோ கண்ட்ரோலர், கோ பேசஞ்சர் சன்வைசர்ஸ், செகண்ட் சீட் கம்ஃபர்ட், செகண்ட் சீட்லேயே டைப் சி சார்ஜிங் 2 கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி டேஷ்போர்ட்ல கூலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம சின்னதா ஒரு ஸ்டார் லைட், ஆம்பியன் லைட் கொடுத்துருக்காங்க. மெயினா டிரைவர் சீட்டுக்கும் அதுக்கு பக்கத்துல இருக்க சீட்லயுமே ஏர் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க லாங் ட்ரிப் போகும்போது இந்த ஏர் வென்ட்ஸ் மூலமா ரொம்பவே கம்ஃபர்ட்டா, ரொம்பவே லக்ஸுரியா வந்து டிராவல் பண்ண முடியும். அதுக்காக டெடிகேட்டடா அந்த ஏசி வென்ட் கண்ட்ரோலர் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா 360 டிகிரி ரோட வந்து மானிட்டர் பண்றதுக்கு இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர்ஸ் பிளஸ் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்க கேமராஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இதுல புதுசா ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர் வேற கொடுத்துருக்காங்க. இந்த ஹோண்டாய் சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதுல ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். ஓவராலா இப்ப கொடுத்துருக்க இந்த கிரிட்டா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஹேவி ஸ்குவாட் ஹூண்டாயோட கிரிட்டால நியூவாக லான்ச் ஆகிருக்க மாடலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஸோ நேற்றே வந்து அது லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் நமக்கு டெஸ்ட் ட்ரைவ் கிடச்சிச்சு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டால டீசல் இன்ஜின் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் எஸ்எக்ஸ் ஆப்ஷன். இது வந்து ஹையர் எண்டு தான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்ன புது விஷயம் கொண்டாந்துருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த டிஆர்எல்ஸ் பார்க்க முடியும். இந்த டிஆர்எல் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ ஒரு ப்ரீமியம் கார் நம்ம வாங்கினா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபியூச்சர்ஸ் கொடுப்பாங்களோ அதை வந்து பார்க்கும்போது இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்எல் வந்து கொடுத்துருக்கு. ஸோ யூஸ்வலாக வந்து ஹூண்டாயில்
இந்த குரோம் ஃபினிஷில் தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து பயங்கர லக்ஸரியாக பிளாக்ல வந்து ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ரெகுலராக கொடுக்குற மாதிரி உங்களுக்கு எல்இடி கொடுக்காம குவாட் எல்இடின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எங்கே லைட் இருக்குது அப்படிங்கிறதே நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஸ்மார்ட்டான லைட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அதே மாதிரி டோட்டலாக ஃப்ரண்ட் லுக் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பர் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இன்டீரியரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக கொடுக்குற மாதிரியான அந்த டிசைன் கொடுக்காம இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே லக்ஸரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நிறைய இடத்துல சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நைட் டைமில் நீங்கள் பார்க்கக்குள்ள வந்து ரொம்ப சூப்பராக ஃபீல் ஆகும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டிஃபால்ட்டாகவே வந்து 6 ஏர் பேக்ஸ் வந்து ஹூண்டாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த இன்ஃபோடைன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, யூஸ்வலாக இன்ஃபோடைன்மெண்ட் வந்து இதில் பாதி தான் கட் ஆகி வரும். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃப்ளாட் இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியா வந்து பர்டிகுலராக உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு ரைட் சைடு வந்து இண்டிகேட்டர் போட்டாலோ இல்லை லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டாலோ உங்களுக்கு இதிலே வந்து இருக்கக்கூடிய கேமராஸ் பின்னாடி வரவங்களை வந்து அந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸை ஈஸியாக வந்து உங்களால் ஸ்பாட் பண்ணிக்க முடியும். இதுக்காக நீங்கள் மிரரை பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இதிலே வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ 360 டிகிரி ஃபுல்லாகவே கேமராஸ் இருக்குது. அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. நம்ம ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸை செக் பண்ண வரைக்குமே நார்மலாக இருக்கக்கூடிய காரில் நம்ம ஃபீல் பண்ணுறதை விட ரொம்பவே கம்மியாக தான் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம், வைப்ரேஷன்ஸ் எல்லாமே. மாதிரி வாய்ஸ் எனபிள்ட்லையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாய்ஸ்லேயும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லக்ஸரியான கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கஸ்டமைசபிள் கலர்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். காரோட ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கார் எந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்ட்ரெஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார் கொஞ்சம் கூட வந்து அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொன்னாங்க. சீரியஸ்லி வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறதே இதில் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை எப்படி வேணால் ஓட்டலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப சேஃபாக தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காரோட என்டையர் லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கிரிட்டாவா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுலேயே ஹையர் எண்டில் கார்ஸ் இருக்குது இல்லைங்களா, அல்காசார் சொல்லிட்டு ஒரு கார் இருக்குது. அந்த காரை வந்து எனக்கு இது ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த காரில் இருக்கக்கூடிய நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி பூட் ஸ்பேஸ் அப்படியே பார்த்துருவோம். பூட் ஸ்பேஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஏகப்பட்ட ஸ்பேஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டெப்னியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இதிலே ஃபிட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தேவையான எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 7 விதமான மாடல்ஸ் வேரியன்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டீசலில் எக்ஸ்எக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் எண்ட் கார் தான் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு பெட்ரோல் என்னன்னாலும் பெட்ரோல்லேயே வந்து வேரியன்ட் இருக்குது. அதே மாதிரி மேனுவல் தனியாக இருக்குது, ஆட்டோமேட்டிக் தனியாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து மேனுவல் தான் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். ஸோ மேனுவலை பொறுத்தளவு இப்போ இந்த ஜெனரேஷன் கார் வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக எங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா ஷோரூம்லேயும் அவைலபிள் இருக்குது. மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த காரை. காரை வந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு கூலான ஃபீச்சர் வந்து நான் பார்த்தேன். ஸோ நீங்க வந்து காரை வந்து ரிவர்ஸ் எடுக்கக்குள்ள உங்களோட அந்த டயர் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு, எந்த ஆங்கிள் இருக்கு, உங்களை சுற்றி எந்த கார்ஸ் இல்லை ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை யாராவது நடந்து போகிறாங்களா அப்படிங்கிறத இந்த 360 கேமரா மூலமாக உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இதனால முன்னாடியும் பின்னாடியும் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சிடும். அந்த ஃபுல் மானிட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்லேயே நம்மளால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். இது செம கூலாக இருக்கு இல்லையா? ஒரு புதுசாக கார் வாங்குறாங்க, இல்லை அவங்க கார் வந்து வாங்கி பழகி இப்போ தான் புதுசாக வந்து ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த காரோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஒரு ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு இந்த ஆஃப் ரோடை வந்து இந்த கார் வந்து மேனேஜ் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இவருங்களேன் பார்க்கிங் இருக்கு இல்லையா, பார்க்கிங்ல வந்து இப்போ 2 விதமான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்க்கிங், இன்னொன்று ஆட்டோ ஹோல்டு. ஸோ நீங்கள் எல்லா டைமும் பார்க்கிங் வந்து ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆட்டோ ஹோல்டில் போட்டிங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வண்டி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து பிரேக்கை வந்து புஷ் பண்ணிங்கன்னா அந்த ஆட்டோ ஹோல்டு வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து டபுள் எஃபிஷியண்ட்டாக வந்து பிரேக் ஒர்க் ஆகிற மாதிரி இங்கே ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பண்ணுறேன் பாருங்க, ஆட்டோ ஹோல்டு ஆனில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நம்ம பிரேக்கை பெடலை மிதிச்சோன்னா என்ன ஆகுது அப்படின்னா அது ரிலீஸ் ஆகிடுது. ஸோ இப்போ நான் வந்து புஷ் பண்ணனா கார் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு ரோடு இருக்குது. இதில் எப்படி வந்து அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஒரு ரொம்ப மோசமான ஒரு ரோட்டில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். நம்ம ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆன் பண்ணி இதில் வந்து கண்ணா பின்னான்னு வண்டியை ஓட்டி பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேடு பள்ளம் இருந்தாலும் கூட காருக்குள்ளே அந்த வைப்ரேஷன் வந்து ரொம்ப மேக்ஸிமமாக ஃபீல் ஆகலை. அதேமாரி ஸ்டீரிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை. ரொம்பவே ஸ்மூத்தாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிச்சு இந்த ரோட்டை. ட்ராக்ஷன் கண்ட்ரோலை இன்னும் நல்லா செக் பண்ணி பார்க்குறதுக்கு மட்டான ரோடு இல்லைனா வந்து வெட் ரோட்டில் தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். பட் நமக்கு அந்த ரோடு கிடைக்கல. ஸோ அதனால் இந்த குண்டு குழியில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடாஸ்ன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் அசிஸ்டன்ட் சிஸ்டம் ஒன்று இருக்குது. இந்த அடாஸ் வந்து
நிறைய வகையில வந்து நமக்கு யூஸ் ஆகும். லேன் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்து ஓட்டுற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. பட் இந்த மாதிரி ரோட்ல அது கண்டிப்பா ஒர்க் ஆகாது. பட் நீங்க பைபாஸ்ல வந்து ட்ரை பண்றப்போ அந்த அடாஸ் வந்து சூப்பராகவே ஒன் நேரம் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அடாஸ்க்கான அந்த கண்ட்ரோல் சுவிட்ச் எல்லாமே உங்களுக்கு ஸ்டீரிங்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கூட பாண்டி வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இந்த காரை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள் நம்ம கேட்டு பார்ப்போம். அது ஓட்டுறதும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கப்பலில் போகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப செக்யூராகவும் இருக்குது. சூப்பரான ஒரு ரைடிங் பொசிஷனை வந்து செம்மையாக கொடுக்குது. இது நமக்கு செம்ம ஃபீலாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு கன்வீனியன்ட்டான ஒரு ஒரு மிட் ரேஞ்சு ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. 10,99,000 சாரி 90,000 20 lakh வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஒர்த்தானு கேட்டிங்கன்னா செம்ம ஒர்த்தான ஒரு கார் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த காரோட ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.